தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஒரு சில நிமிடங்கள் இந்த செய்தியை நாம் கூர்ந்து நாம் கவனிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வேத வசனமாக இருக்கிறது. அப்படி தான் நான் எடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் போய் கொண்டு இருக்கிறது. நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியல. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நிலையற்ற ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் செய்கிற வேலைகள், நாம் செய்கிற ஒவ்வொன்றும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே என்ன செய்கிறது என்றால் தற்காலிகமானது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படுகிறது இல்லை அப்படின்பது நமக்கு நிச்சயமாக நன்றாய் தெரியும். ஆனால் அதிலே நிலையுள்ள ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகிறது தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. அவர் நிலையுள்ளவராக இருக்கிறபடினாலே தேவனை தேடி தேவனுடைய சமூகத்திலே நாம் அவரை என்ன செய்கிறோம், அறிந்து கொள்ளும்படியாக சபைக்கு நாம் தொடர்ந்து நாம் வந்து கொண்டு இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய சபைக்கு நான் ஏன் போகிறேன் என்று கேள்வி கேட்போம் என்றால் பல பேர் பல விதங்களிலே அதற்கு பதில் சொல்லுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு பதில் என்னவென்றால், நான் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக போகிறேன், நான் தேவனை புரிந்து கொள்ளும்படியாக போகிறேன், அவர் யார், அவருடைய கேரக்டர் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டு அதில் நடக்கும்படியாக போகிறேன் என்று சொல்லுவது தான் சிறந்த உண்மையான ஒரு பதில் என்று பார்க்கிறோம். இதை தாண்டி ஒரு பதில் இருக்கும் என்றால் அது இந்த பூமிக்குரிய பதிலாக தான் காணப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவரை தேடுகிற ஒரு இருதயத்தை, தேடுகிற ஒரு உணர்வை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய விஷயங்களை, அவருடைய காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுதும், அவைகளை கவனிக்கும் பொழுதும், அவைகளை கேட்கும் பொழுதும் மிகுந்த ஒரு சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் தன்னாலே என்ன செய்கிறது, கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது என்று பார்க்கிறோம். என் தேவன் இப்படிப்பட்டவரா என்று புரிந்து கொள்ள ஆண்டவருடைய அன்பை நினைத்து நாம் என்னவென்று சொல்லுவது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் கூட கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை தான் நாம் கவனிக்கப் போகிறோம். அது எப்படியாக தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவர் செய்த ஒவ்வொரு செயல்களையும் கவனித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஆச்சரியம் உள்ளதாக இருக்கும். ஆகவே தான் கடந்த வாரத்தில் நாம் வாசித்த அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 27ஆம் வசனம் எடுத்துங்க, வாசிங்க. போதும். இங்கே வாசிக்கிறோம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இதை தான் கடந்த வாரத்தில் இந்த வேத பகுதி ஒரு சில காரியங்களை கவனித்து நாம் கடந்து சென்றோம். ஆனால் ஏன் இங்கே ஆண்டவர் ஒன்றுக்கும் மேற்பட்டவராக இங்கே தம்மை நினைத்து ஆண்டவர் இங்கே பேசுகிற இந்த வசனத்தை பார்க்கிறோம். என்றைக்குமே வேதம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது என்றால் ஒரு சில நிமிடங்களிலே மொழிபெயர்ப்பு நமக்கு என்ன இருக்குங்க, தவறாக இருக்கலாம். அல்லது வேறு வேதங்களிலே வேறு வேர்ஷனில் நம்ம பார்த்தோம்னா, மொழிகளில் பார்த்தால் இதனுடைய அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற இந்த தமிழ் மொழி, இந்த புத்தகத்திலேயே தேவனை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய அநேக விஷயங்கள் நமக்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் ஏற்கனவே நாம் கவனித்தது போல ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். இந்தப்பா வா, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள், இனி உனக்கு பாவம் இல்லை, இனி உனக்கு சாபம் இல்லை, இனி உனக்கு மரணம் இல்லை, உனக்கு நித்திய ஜீவன் என்று ஆண்டவர் ஒரு வேளை 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்த அன்னைக்கு தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லியிருப்பார் என்றால் இத்தனை பெரிய புத்தகத்தை நம்முடைய கரத்தில் நம்ம பார்த்திருக்க வேண்டாம். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் அவ்வண்ணமாக வைக்கலை, அவ்வண்ணமாக ரட்சிப்பை நமக்கு வைக்கலை, அவ்வண்ணமாக நித்திய ஜீவனை நமக்கு வைக்கலை. ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனை ஒருவேளை நாம் நேரடியாக ஒரு விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் நிச்சயமாக அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது என்று பார்க்கிறோம்.
இன்றைக்குமே ஒரு சிறு பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு எது கேட்டாலும் நாம் உடனே வாங்கி கொடுப்பது நிமித்தமாக அந்த பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறார்கள், நாமும் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய ஒர்த் எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த பிள்ளைகள் புரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்வார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் பத்திரமாக அதை வைத்து அதை பாதுகாப்பார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நாம் கஷ்டப்பட்டது போல பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அது நல்ல ஒரு எண்ணம் தான். ஆனால் பிள்ளைகளுக்கு நம் கஷ்டத்தை சொல்லி நாம் வளர்க்கணும் என்று உலகத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏனென்றால் அப்படி இல்லை என்றால் பிள்ளைகள் ஊதாரித்தனமாக நமக்கு தனக்கு கிடைக்கிற பணத்தையோ தனக்கு கிடைக்கிற காரியங்களை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணி விடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே உலகத்தில் கவனிக்கும் பொழுது பெரிய பெரிய ஸ்டார்களாக இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் பார்த்தீர்கள் என்றால் பல விஷயங்களில் மாட்டிக்கொண்டு போலீஸில் கேஸ் என்று சொல்லி அழைந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் பெற்றவர்கள் என்ன செய்வார்கள், கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ கஷ்டப்பட்டு என்ன செய்வாங்க, அடித்தட்டிலிருந்து வந்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன ஆகிறது, எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் வளர்கிறபடினால் அந்த பிள்ளைகளுடைய வழி என்ன செய்கிறது, வேறு விதங்களிலும் மாற்றப்பட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு உதாரணமாக நம்முடைய இந்திய தேசத்திலும் சரி வெளி நாடுகளிலும் சரி அநேக பெரிய பெரிய பிள்ளைகளுடைய காரியங்களை நாம் கவனிக்கிறோம். எத்தனையோ பெரிய ஸ்டார் என்று சொல்லுகிறார்கள். ஜாக்கி சான் என்ற ஒரு மனிதரை குறித்து நமக்கு தெரியும். அவர் தன்னுடைய பிள்ளை அவருடைய மகன் என்ன செய்கிறான், பல கேஸில் மாட்டிக்கிட்டு என்ன செய்கிறான், முழித்து கொண்டு இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த ஹிந்தி பகுதியிலே வட மாநிலத்திலே ஸ்டாராக இருக்கக்கூடிய ஷாருக் கான் என்று நினைக்கிறேன். அவருடைய மகனும் பெரிய பிரச்சனையில் மாற்றி கொண்டு இருக்கிறான் என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்குது, பெற்றவர்கள் கஷ்டப்பட்டது போல பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று வளர்க்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிற ஊதாரித்தனமாக அவர்கள் சுற்றி திரிகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு இதுதான் சரி, அந்த வேல்யூவை சொல்லி வாழ்க்கையின் வேல்யூ என்ன என்று சொல்லி டிசிப்ளினை சொல்லி வளர்க்கணும் என்று சொல்லுவார்கள். அது 100% உண்மை. இது மனுஷனில் மாத்திரம் இல்லைங்க, தெய்வமும் அப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை தான் நீங்கள் நானும் புரிந்து கொள்கிறது. ஏன் ஆண்டவர் உடனே செய்யலை, ஏன் ஆண்டவர் இது உடனே பண்ண மாட்டேங்கிறார், ஏன் இது நடக்க மாட்டேங்கிறது? மன்னிக்கிற விஷயத்தை குறித்து நாம் கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக கவனித்தோம். ஆண்டவர் மனுஷனை மன்னிக்கிறார். மன்னிக்கும் பொழுதெல்லாம் மன்னிப்பை கேட்கும் பொழுதுதான் கடவுள் அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட மன்னிப்பு அது கிருபையினால் உண்டானது. அது ஒரு முறை தான் நமக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் அந்த ரட்சிப்பின் மன்னிப்பு தான் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் பெற்று கொடுத்து விட்டார். அது ஒரு முறை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் திரும்பவும் நான் என்ன செய்கிறேன், பாவத்தை செய்து தவறுகளை செய்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் இதை தெரியாமல் நான் பண்ணிட்டேன், ஆண்டவரே இந்த தெரியாமல் குற்றத்தை பண்ணிட்டேன், நான் தெரியாமல் பொய் சொல்லிட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன், அக்கிரமம் பண்ணிட்டேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் போய் அழும் பொழுதெல்லாம் கடவுள் நமக்கு என்ன செய்கிற தெய்வம் நமக்கு மன்னிப்பை தருகிறார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்லங்க, மன்னிப்போடு கூட நமக்கு ஒழுக்கம் வரும்படியாக சில விஷயங்களை நமக்கு ஆண்டவர் தடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதை யாரும் கவனிக்க போகிறதே கிடையாது. கடவுளை குறித்து நாம் என்னென்னவோ நினைக்கிறோம். அவர் சூப்பர் நேச்சுரல். அதுபோல இந்த ஆண்டு நமக்கு சூப்பர் நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லி பாடல்களை பாடிக்கொண்டு, என்ன பாட்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு அப்படின்னு பாடுறோம். ஏன்னா கடவுள் சூப்பர் நேச்சுரல் இல்லையா? ஆகவே நம்மளே ஆண்டுகளும் சூப்பர் நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லி தூக்கி உள்ள போடுறான். தேவனை குறித்ததான எண்ணம் சிந்தை நமக்கு தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறபடினால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னுடைய வல்லமைகளை தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு வல்லமை உண்டு, அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் செயல்படுகிற விஷயத்திலே நாம் மிகவும், அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதிலே மிகவும் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட அதிலே நான் பிரயாணம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். எங்கள் அப்பா இங்கே இந்த ஏரியாவில் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சுத்துற பிள்ளைகள் உண்டு. ஏனென்றால் பெற்றவர்களுடைய தவறு அவைகள் எல்லாம். யார் என்ன கேட்பா, இந்த கட்சியோட ஆள்றா நான் அப்படின்னு நினைச்சாலும் வண்டியில் முன்னாடி கொடியை போட்டுக்கிட்டு
என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ வேகமாக வேணால் போகலாம், யார் இருந்தாலும் ஆறு நடிச்சுக்கிட்டே என்ன சொன்ன வழி விலகுன்னு போகிறான். நான் அப்படி ஆறு நடிக்கும் போது பார்த்தா பின்னாடி ஆம்புலன்ஸ் தான் வருதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா கட்சியோட கொடியை மாட்டிக்கிட்டு வேகமாக போகிறாங்க. காரணம் என்னவென்றால், தவறான ஒரு எண்ணத்திற்குள்ள இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், வல்லமைகளை, அவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகவேதான் கடவுளும் தமது வல்லமைகளை மனிதனுக்கு கொடுப்பதற்கு முன்பாக அவன் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதை தவறுதலாக அவன் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், சில கட்டுப்பாடுகளை நமக்கு விதிக்கிறார். அந்த கட்டுப்பாடு தான் இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்திலே நம்முடைய வல்லமைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்றைக்கே தெரியுது பிரதர், இது நடக்கும் போது முன்னாலே தெரிஞ்சுது, எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு தோன்றிக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, பல பேர் சொல்லுவாங்க. காரணம் என்ன, அப்படிப்பட்ட ஆற்றல் மனுஷனுக்கு கடவுள் கொடுத்து வச்சிருக்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை வெளியே கொண்டு வர, அதை சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் ஆத்ம வல்லமைகள் என்று அதை குறித்து சொல்வார்கள். நான் அதற்கெல்லாம் இப்போ வரல. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்டவர், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், ஆண்டவர் நம்ம கூட இருந்த யாரும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது என்று நம்ம என்ன செய்கிறோம், இந்த கட்சியில் அரசியல் இருக்கிறவங்க பேசுறது போல தான் இன்னைக்கு ஆண்டவரை பிடிச்சிட்டு, இன்னைக்கு மைக்கை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஊழியக்காரங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உன்னை ஒருத்தன்னு அசைக்க முடியாது. ஆனால் எவனாவது ஒருத்தர் அசைச்ச உடனே நமக்கு என்ன ஆகுறது, அப்போ ஆண்டவர் என் கூட இல்லையோ என்ற ஒரு எண்ணம், தவறான எண்ணத்திற்குள்ளே நாம் போய் விடுகிறோம். தேவனை குறித்ததான விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் போன வார்த்தை சொன்னது போல தான் ஆண்டவருடைய விஷயத்தில் கிறிஸ்தவன் இன்னைக்கு விளையாடி கொண்டு இருக்கிறான். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இந்த செய்தியை கூர்ந்து கவனிக்கணும். காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறபடினால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையில் உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிறு பிள்ளைகளிலிருந்தே நாம் என்ன செய்யணும் என்றால், தேவனுடைய வழியிலே நாம் நடக்க ஒப்பு கொடுக்கணும். சாமுவேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிறு பையன்தான், சின்ன பையன்தான். அவன் எங்கே வளர்ந்தான் என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய சமூகத்திலே அவன் வளர்க்கப்பட்ட, ஆலயத்தில் வளர்க்கப்பட்டவன். அவன் பெரிய தீர்க்கதரிசியாகி இஸ்ரவேலுக்கு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாக ஆண்டவன் அந்த சிறுவனை மாற்றினார் என்று பார்க்கிறோமே. வேதம் கூட சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள். இன்னைக்கு சிறு பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு வந்துடுறோம் அல்லது ஓரம் கட்டிடுறோம். ஆனால் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை, நீ சபைக்கு வந்தாகணும், நேரத்திற்கு வந்தாகணும், தேவனுடைய சமூகத்தில் நீ கூடணும், நீ ஜெபிக்கணும், நீ வேதத்தை வாசிக்கணும் என்று சிலவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தே ஆகணும். அதை மீறி அவர்கள் ஏதாவது செயல்படுகிறார்கள் என்றால் அது நம்முடைய கருத்தில் கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து தேவனுடைய சமூகத்திலே அவர்களை வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இந்த பூமியில் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பல காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். விசேஷமாக இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் தம்மை பன்மையாக, அங்கே ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறது போல ஆண்டவர் இந்த வசனத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். அப்போ நீங்களும் நானும் எந்த சாயலிலே படைக்கப்பட்டு இருக்கிறோம்? தேவனுடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய பிரச்சனை தெரியுங்க, நான் தான் கடவுள்னு சுத்திட்டு இருக்கிறான். நான் தான் கடவுள், நான் கடவுளாக மாறிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ கும்பலும் சுத்திட்டு இருக்குது. நான் கடவுளாக நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறேன், மாறுதல் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அந்த பரிமாணத்தில் நான் இருக்கிறேன், அந்த வழியில் இருக்கிறேன். ஒரு நாளில் நான் கடவுளாக மாறிடுவேன், எனக்கென்று மரணமே கிடையாது என்று சொல்லி கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம் உண்டு. அதில் விசேஷமாக ஆந்திராவில் இருக்கிற ஜேசடியான் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் அப்படிதான் தன்னுடைய செய்திகளை பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே சத்திய வேதம் தெளிவான நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய சாயல், நாம் தேவனாக படைக்கப்படலைங்க, தேவனுடைய சாயலில் நீங்கள் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அவருடைய காப்பி நாம் எல்லாம். அவரை போல இருந்தாலும்
நாம் தெய்வமாக முடியாது. மனிதன் என்பவன் ஒரு நாளும் தெய்வமாக முடியாது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, ஆனால் நாம் பார்க்க வேண்டிய வேத வசனம் என்னவென்றால், தம்மை நமது என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் ஏன் நமது என்று சொன்னார்? இந்த வேத வசனத்திலே நாம் இந்த வீட்டில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 அதிகாரத்தையும் வீட்டில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னைக்காவது போய் படித்து அந்த வசனங்களில் என்ன தேவனை குறித்து சொல்லப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தை எத்தனையோ தடவை படிச்சிருப்போம். எத்தனையோ சிறு பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு 7 நாள் ஆண்டவர் என்ன உண்டாக்கினார் என்பதை நாம் சொல்லிக் கொடுக்கவும் நாம் செஞ்சிருப்போம். சிறு வயதிலிருந்து கேட்ட அதிகாரங்கள் இவைகள் எல்லாம். ஆனால் இங்கே நமது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த நமது என்று சொல்லவரும் பன்மையில சொல்லுகிறார். அப்போ நமக்கு வெவ்வேறு கடவுள்கள் இருக்கிறார்களோ, அல்லது பல கடவுள் நமக்கு உண்டு, மற்ற மதங்களைப் போல, மற்ற கிரந்தங்களில் இருக்கிறது போல பல கடவுள்கள் நமக்கு இருக்கிறாரோ என்று சொல்லி நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இதை தான் பல பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நமது என்று சொல்லப்படுகிறதே, அப்ப நமது என்று சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களாக தெய்வம் அங்கு நின்று கொண்டிருக்கிறாரே. அப்போ உங்களுக்கு என்ன 2 கடவுளா அல்லது 3 கடவுளா? அல்லது இன்றைக்கு கிறிஸ்தவம் சொல்லுகிறது போல, திருத்தவம் என்று சொல்லுகிறது போல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி 3 கடவுள்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், வணங்கி கொண்டிருக்கிறீர்களா என்று கேள்விகள் நமக்கு அதிகமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்ப்பினால் கடவுள் என்பவர் ஒருவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தம்மை கடந்த வாரத்தில் நாம் கவனித்த போல, ஆகவே தான் ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் தெய்வம் படைக்கும் பொழுதும், சிருஷ்டிக்கும் பொழுது அவர் ஒருவராக இருக்கிறார். சிருஷ்டிக்கும் பொழுது அவர் ஒருமையில் இருக்கிறார், ஒருவராக இருக்கிறார், தேவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆகவேதான் 1-2 வசனங்களை வாசிங்களே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. போதும். இப்படியே தொடர்ந்து வாசிங்கன்னா, தேவன் இது நல்லது என்று கண்டார், பின்பு தேவன் என்று ஒருமையிலே தேவனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்றைக்குமே சிருஷ்டிகளை படைக்கும் பொழுது ஒருவராக அவைகளை படைக்கிறார் என்று பார்க்கிறோம். உண்டாக கடவுது என்றார், உண்டாக கடவுது என்றார் என்றால் அவர் அவைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அடுத்து ஒரு வேத வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களே. வாசிங்க சிஸ்டர். அது வாசிங்க சிஸ்டர். போதும். இங்கே வாசிக்கிறோம், எல்லாவற்றும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 7 நாளில் 6 நாள் ஆண்டவர் சிருஷ்டிப்புகளை செய்து 7ஆவது நாளிலே அங்கே ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதெல்லாம் சொன்ன வேதம் 2ஆம் அதிகாரம் வரும் பொழுது ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளும் அப்படியே நிற்குது. அந்த செடிகள் வளரலை, மரங்கள் வளர மாட்டேங்குது. ஆண்டவர் ஆகவே என்ன, மழையே இன்னும் பெய்ய பண்ணவில்லை. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மனுஷன் அதை சரிபடுத்தும்படியாக, செம்மைப்படுத்தும்படியாக மனுஷனும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதை பார்க்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் நமக்கு கேள்விகள் ஏற்படலாம். எப்படிங்க, முதல் அதிகாரத்தில் தான் மனுஷன் ஏற்கனவே அவருடைய சாயலாக படைத்தேன் என்று சொன்னாரே, அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனத்தில் மனுஷன் இருந்ததில்லை என்று எப்படி அந்த வசனம் சொல்லப்படும் என்ற கேள்விகள் நமக்கு இருக்கும். ஆனால் நிச்சயமாக இதை தொடர்ந்து நாம் கவனிக்கும் பொழுது, அது நான் சொன்னேன், ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு
காரியங்களையும் இயற்கைகளையும் ஆண்டவர் சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிற 6 நாட்கள் ஆண்டவர் வேலை செய்கிறார். 7வது நாளை ஆண்டவர் என்ன செய்தார்? வேலைகளை முடித்துவிட்டு நல்லது என்று கண்டு ஆண்டவர் அந்த நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுளுக்கு ஓய்வு தேவை, அங்கே தெய்வத்திற்கு ஓய்வு தேவையா? உங்களுக்கு எனக்கு தான் ஓய்வு தேவை. 1 மணி நேரம் நின்னால் 2 மணி நேரம் நின்றுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, உட்காரணும்னு நமக்கு தோணும். உட்கார்ந்து கொண்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டோம், நிற்கணும்னு தோணும். நிற்கணும்னு ரொம்ப நேரம் நின்றுட்டோம், இல்லை படுக்கணும்னு தோணும். என்ன செய்கிறது? ஒரு நிலையிலே நம்மால் நிற்க முடியாது. காரணம் என்ன? நம் மனிதர்களாக இருக்கிறபடினாலே. ஆனால் கடவுளுக்கு ஓய்வு தேவையா என்று கேள்வி கேட்போம் என்றால் பெரிய கேள்விதான். ஆனால் வேதம் சொல்கிறது அவர் ஓய்ந்திருந்தார் என்று. சரி, இந்த விஷயத்தில் நாம் பார்ப்பதற்கு நேரம் கிடையாது. வருகிற நாட்களில் அவைகளை குறித்து கவனிக்கலாம். ஏற்கனவே சில செய்திகள் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன். ஆனால் எதிர்காலத்திலே ஆண்டவர் கிருபை தருவார் என்றால் நிச்சயமாக இவைகளை நாம் கவனிக்கலாம். கடவுளுக்கு ஏன் ஓய்வு தேவை அப்படி என்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து என்ன செய்கிறார்? ஒவ்வொரு சிருஷ்டிகளையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுதும் அந்த சிருஷ்டிக்குள்ளாக தன்னை என்ன செய்கிறார்? உள்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் இங்கே வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாராம்? கிழக்கே அந்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போதும். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாரா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சிருஷ்டிகளை குறித்ததான வரலாறு இவைகளே. இந்த வசனம் வரைக்குமாக வேதம் தேவனை எப்படி அழைத்ததுங்க? ஒருமையாக அழைத்தது. தேவன் 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 என்று. ஆனால் 4ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் மனுஷனை ஒரு வேலை செய்யும்படியாக அவனை என்ன செய்கிறார்? அங்கே அவனை ஏற்படுத்துகிறார். என்ன வேலை செய்யணும்? அவன் பூமியை பண்படுத்தவும், பூமியை காக்கவும், பூமியை நிலத்தை அவன் அதிலே பெருக கடவும் என்ன செய்கிறார்? பெருகவும் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏதேன் என்று ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக மனுஷனை கொண்டு போய் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த செயலை ஆண்டவர் செய்யும் பொழுது அவர் தேவன் என்று அழைக்கப்படாமல் தேவனாகிய கர்த்தர் என்று அழைக்கிறார். காரணம் என்னவென்றால், மனுஷன் என்ற சிருஷ்டியை தெய்வம் நடத்தும் பொழுது, மனுஷன் என்ற சிருஷ்டியை இந்த உலகத்தில் அவன் வேலை செய்யும்படியாக அல்லது தன்னுடைய காரியங்களை அவன் செயல்படும்படியாக ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கென்று ஏற்படுத்தின அந்த காலத்தை என்ன வேதம் இப்படியாக சொல்லுகிறது? தேவனாக இருந்தவர் தாமே தேவனாகிய கர்த்தராக மனிதனுக்காக மாறினார். ஹல்லேலூயா. இந்த விஷயங்கள்லாம் ஒருவேளை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது போல நமக்கு தோன்றலாம். எங்கே கேட்ட மாதிரி இருக்குது, இங்கே கொஞ்சம் அங்கே தெரிஞ்ச விஷயம் தான் நம்புறது தோறலாம். ஆனால் சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும் பொழுது இவைகளை சில காரியங்களை நாம் என்ன செய்து விட்டோம்? தவறு விட்டோம் என்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு தோன்றும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தராக ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னை மாற்றிக்கொள்கிறார், தன்னை உருமாற்றிக்கொள்கிறார். ஒரு தேவனுடைய பரிமாணத்திலே சிருஷ்டி அல்லது மனுஷன் என்று சொல்லும் பொழுது தன்னை என்ன செய்கிறார்? வேறு ஒரு உருவகத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து இந்த ஏதேன் தோட்டத்திலே பார்ப்பீர்கள் என்றால் பல விஷயங்கள் நடக்கிறது. தெய்வத்தை ஒருவனும் ஒரு காலமும் என்ன இல்லைங்க கண்டது கிடையாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வரை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் எப்படி தேவனை பார்த்தான்? ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வருகிற சத்தத்தை ஆதாம் எப்படி கேள்விப்பட்டான்? காரணம் என்னவென்றால், ஒருவரும் காணக்கூடாத தெய்வம் தாமே, ஒருவரும் பார்க்கக்கூடாத தெய்வம் தாமே, தன்னை ஒளித்து கொண்டிருக்கிற தெய்வம் தாமே, தன்னை மறைவாக வைத்திருக்கிற தெய்வம் தாமே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற தெய்வம் தாமே,
மனிதனுக்காக தன்னை உருவகப்படுத்திக் கொண்டு அவன் பார்க்கக்கூடிய, அவன் பேசக்கூடிய, அவன் உணரக்கூடிய அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டதன் பெயர்தான் தேவனாகிய கர்த்தர். ஆகவேதான் அங்கே சொல்லப்படுற தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம், தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை எங்கே வாசிக்கிறோம்? போதும். எந்த வசனம் சிஸ்டர் அது? 3. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்போ ஒருவரும் காணக்கூடாத தெய்வம், ஒருவரும் பார்க்கக்கூடாதவர், ஒருவரும் தரிசிக்க கூடாதவர், கிட்ட கூட போய் பார்ப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் நாம் அல்ல. எந்த சிருஷ்டியும் அவரை பார்க்க முடியாது. நம்ம மாத்திரம் இல்லைங்க, இந்த பூமி மாத்திரம் இல்லை, எத்தனையோ கிரகங்கள் இந்த உலகத்தில் உண்டு. நம்ம பார்க்கிற வானத்தில் உண்டு. கேலக்சின்னு என்று சொல்லுவாங்க, மில்கி வேன்னு சொல்லுவாங்க, பால்வழி மண்டபம் வந்தது மண்டலம் என்று சொல்லுவார்கள். அவைகளில் பார்த்தீங்கன்னா அநேக சூரிய குடும்பங்கள், ஒரு கேலக்சியில் அநேக சூரிய குடும்பங்கள் இருக்கிறதா. அதில் ஒரு குடும்பத்திலே நாம் ஒரு பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. இப்படியாக பல சிருஷ்டிகளை படைக்கிற அவர் தாமே அந்த சிருஷ்டி பார்க்கும்படியாக, அந்த சிருஷ்டி தாம் வருகிற உணரும்படியாக, அந்த சிருஷ்டி தன்னுடைய சத்தத்தை கேட்கும்படியாக மாற்றிக்கொண்டதின் பெயர்தான் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் 3 தெய்வம் அல்ல. அவர் வெவ்வேறு தெய்வங்கள் நாம் பார்க்கிறதோட இந்த தெய்வம் தனி, அந்த தெய்வம் தனி, பிதா தனி, குமாரன் தனி, ஆவியானவர் தனி என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? சில பேர் இன்றைக்கு பிரித்து பேசிக் கொண்டு இருக்கிறார்கள், அல்லது ஒருவர் தாங்க கடவுள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் நானும் தேவனை புரிந்து கொள்ளக்கூடிய, அதுதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், தேவனுடைய இந்த பரிமாணத்தை, தேவனுடைய இந்த ஒரு செயலை விவரிப்பதற்கு நம்முடைய இந்த பூமியில் இருக்கிற மொழிகளிலே, அகராதியிலே, டிக்ஷனரியிலே வார்த்தைகள் இல்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். தேவனுடைய கிரியைகள் அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவைகள் என்று பார்க்கிறோம். ஆனால் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனாக இருக்கிறவர் தன்னுடைய சிருஷ்டியாக இருக்கக்கூடிய மனுஷனுக்காக அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்கிறார்? தன்னை உலாவுகிற சத்தத்தை அங்கே ஆதாம் கேட்டு என்ன செய்கிறார்? ஓடி போய் ஒளிந்து கொள்கிறான். அப்பா அவர் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் ஓடி போய் படிக்கிறது போல நடிக்கிறாங்களே, அது போல மனிதன் என்ன செய்த, ஐயோ என்று சொல்லி ஓடி போய் என்ன செய்கிறான்? தன்னை ஒளித்துக் கொள்கிறான். ஆதாமே என்ன கேட்கிறாருங்க? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவருடைய அன்பை குறித்து நாம் என்னவென்று சொல்வது? நான் உனக்கு வேண்டாம் என்று விலக்கின கனியை நீ புசித்தாயோ? ஆனால் இன்னைக்கு அந்த கனி புசிச்ச விஷயத்தை இந்த உலகம் எப்படி திரும்ப கிண்டல் பண்ணுது? ஆண்டவர் மனுஷனை படைச்சாராம், ஒரு தோட்டத்தில் 2 பேரும் வச்சாராம். அவங்க 2 பேரும் ஆண்டவர் கேள்வி கேட்காம ஒரு ஆப்பிளை பிடுங்கி சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டதுனால இன்றைக்கு என்ன செய்யுது? ஆண்டவரை தடுத்ததுனால ஆண்களுக்கு இங்கே அந்த ஆப்பிள் போய் தொண்டையில் மாட்டிக்கிச்சு என்று பல கதைகளை சொல்லி கடவுள் மனுஷன் நிர்வாணியாக இருக்கிறதை பார்த்து ரசித்தார். இன்னும் என்னெல்லாம் கடவுளை குறித்து சொல்லணுமோ இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த உலகம் இன்னும் அதிகமாக தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பக்கத்தில் ஆண்டவர் நகைப்பார், ஒரு பக்கத்தில் ஆண்டவர் விசனப்படுவார். இரண்டுமே ஆண்டவருக்குள்ளே ஏற்படுகிற ஒரு நிகழ்வு என்று பார்க்கிறோம். ஒரு பக்கம் மனுஷன் செய்கிறத பார்த்து சிரிக்கிறார், என்னடா பண்ற நீ, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சிரிக்கிறார். இன்னொரு பக்கத்தில் வேதனைப்படுறார், இன்னும் உனக்கு அறிவில்லையா, இன்னும் உனக்கு உணர்வில்லையா என்று ஒரு பக்கத்தில் வேதனைப்படுகிறார்.
இரண்டுமே ஆண்டவர் சேர்ந்து என்ன செய்கிறது, பூமியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவர் ஒரு பக்கத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கத்தில் அவர் நகைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் அவருக்கு சிரிப்பும் வருது, ஒரு பக்கத்தில் அவருக்கு அழுகையும் வருகிறது. காரணம் யார்? நீங்களும் நானும் தான். சொற்படி கேளாத சிருஷ்டி. நம்ம பெற்றவங்க பேச்சை கேட்கறதே கிடையாது. எங்க இந்த கடவுள் பேச்சை கேட்க போறோம்? உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்? தாய் தகப்பனை விட கொஞ்சம் அதிகமாக படிச்சுட்டா போதும். அவங்க தான் படிக்கல, நான் தான் படிக்கல, உன்னையாவது நான் படிக்க வைக்கிறேன்னு படிக்க வைக்கிறாங்க. படித்து முடித்து எழுந்து முளைச்சி நின்று அவங்களே எட்டி மிதிக்குது. இன்றைக்கும் தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கிற செயல் இதுதான். ஏனென்றால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கு குடும்பம் என்ற விஷயத்தை ஆண்டவர் அதை நடத்தி கொண்டு பெற்றவர்கள் உன் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவையாக என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூற உனக்கு தெரியாத, உனக்கு காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய்? உண்மையான வார்த்தை இல்லைங்களா? கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கோ பெற்றவர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ இன்றைக்கு பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அநியாயமாக தான் நடக்குதுன்னா பரவாயில்ல, சில விஷயங்கள் எல்லாம் கவனிக்கும் பொழுது மிகவும் பயங்கரமாக இருக்குது. பெயர்பட்ட உலகத்தில் நம்ம சபையார் அப்படி கிடையாது. ஏனென்றால் தேவனை அறிந்த நாம், தேவனுடைய குணங்களை அணிந்திருக்கிற நாம், அந்த குணம் நமக்குள்ள இருக்கு. ஏனால் அவருடைய சாயலில் படிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். தாய் தான் சிறந்தவர்கள், தாயை சிறந்ததொரு கோவில் இல்லை என்று சொல்லி பல பேர் தாயை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். உண்மைதான், நல்லதுதான். அவங்க மூலமாக தான் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், எட்டி பார்க்கிறோம். 9 மாதங்கள் அவர்கள் சுமந்து தன்னுடைய எல்லா பலனையும் அவர்கள் என்ன குறுகி கொண்டு அந்த சிறு குழந்தை, அந்த சிசுவுக்கு என்ன செய்கிறார்கள், ஊட்டி அதை பெற்றெடுக்கிறார்கள். தாய் தான் சிறந்த கோவில் என்று சொல்லுகிறோமே, அந்த தாயை படைத்த தெய்வத்தை எந்த கோயிலில் வைக்க முடியும் உங்களால்? நமக்கு முன் கடவுள் வருவதற்கு என்ன இல்லைங்க, கடவுள் நேரடியாக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் கடவுள் தாயை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க, தாயா நீ. காரணம் என்னவென்றால் தேவனை குறித்துதான எண்ணம் நமக்கு சரிவர இல்லாததுனால தான் இவ்வளோ பெரிய போராட்டம், பிரச்சனை, குழப்பம் ஜாஸ்தி. என்னன்னு போய் செய்கிறது? நான் இதுக்கு போராட வேணாம், அதுக்கு போராட வேணாம், அல்ல இதுக்கு போராட வேணாம். நான் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன், வாழ்க்கைனாலே போராட்டம் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஒவ்வொரு கிளாஸை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது ஜாலியாக அடுத்த கிளாஸ் போட்டுருவாங்க. 6வதுலேருந்து 7வது நேரடியாக போட்டுருவாங்க, 7வது 8வது நேரடியாக போட்டுருவாங்க. கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரீட்சை உண்டு. நீங்கள் நினைக்கிற ஏதோ தற்செயலாக நடக்கிற விஷயங்க அதெல்லாம். அவருக்கு அந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சவங்க மட்டும் கையில் கிடச்சா அவ்வளோதான் எத்தனையோ பிள்ளைகள் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது கடவுள். பரீட்சை நிச்சயமாக நமக்கு வேணும். அப்போ எத்தனை பேர் இன்னைக்கு பரீட்சை இல்லாமல் டாக்டராக இருந்த என்னங்க அர்த்தம்? என்ன இருக்கும் நம்ம நிலைமை? வயிற்று வலின்னு போனால் தலைவலிக்கு மாத்திரை கொடுப்போம், தலைவலின்னு போனால் கொன்று போடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். இன்றைக்கி எத்தனையோ போலி டாக்டர்களை பார்க்குறோம். படிக்காமலே சர்டிஃபிகேட்டை வாங்கி பல ஆண்டுகள், 40 வருஷம் 30 வருஷம் கழிச்சுலாம் மாற்ற. இப்போ 30 வருஷம் அவனுக்கு வந்து அந்த பேஷண்ட்டோட நிலைமையை நினச்சி பார்த்தீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவன் ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் அவர் செயல்படுத்தும் பொழுது, விசேஷமாக மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் வேலை கொடுக்கிறார். என்ன வேலை கொடுத்தாருங்க? பண்படுத்தவும் காக்கவும் கடவர்கள். அது மாத்திரமில்லை, பழுகி பெருகி பூமியை நிரப்பணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
முதல்ல ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே பழுகி பெருகும்படியாக சொல்லல, அங்கே ஆண்டவர் அவனை வேலை செய்ய சொல்லுகிறார். இதை பண்படுத்தவும் இதை காக்கவும் கடவாய், இவைகளை நீ ஆண்டு கொள்வாய், இதை நீ ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி போன ஆண்டவர் தாமே அங்கே சர்ப்பம் நிற்கிறது. ஏவாள் அந்த சர்ப்பத்தின் சத்தத்தை கேட்டு அதை ஆண்டு கொள்ளாமல் அந்த சர்ப்பம் இவளை ஆண்டு கொள்ளும்படியாக அவள் விற்று போனாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக தேவன் ஒரு சிருஷ்டியை ஆண்டவர் நடத்தும்படியாக ஆரம்பிக்கும் பொழுது, இன்னைக்கு சில சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்க, நடக்க பழக்கும் பொழுது அப்படியே நடந்து கைப்பிடிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். திடீர்னு கீழே விழுந்த உடனே போய் எல்லாம் போய் பதறும் நமக்கு, ஐயோ பிள்ளை விழுந்துருச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இரு கை தூக்காதே அதுவே எழுந்து கட்டும் அப்படின்னுவாங்க. ஆமாம், தட்டு தடுமாறி எழுந்து நின்று திருப்பியும் அதை கால் எடுத்து வைக்கும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறது போலதான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அவன் வேண்டாம் என்று விலக்கின கனியை அவன் புசித்து விட்டான். அவனுடைய தீர்மானம் அது. கடவுள் தடுத்திருக்கலாமே, இது குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிற, கடவுள் தடுத்திருக்கலாமே ஆதாம் சாப்பிடாம. ஒரு லெவல் வந்த பிறகுங்க பிள்ளைகள் எடுக்கிற அந்த முடிவில் நம்ம என்ன செய்வோம், விட்டு விடுவோம். ஏனென்றால் அவர்களுடைய முடிவு அது. அவங்க நம்ம கை கடக்கமாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம பேச்சு அந்த பிள்ளைங்களுக்கு கேட்கணும்னு சொல்லணும். நல்லா வளர்ந்து தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகு சொல்லுவாங்க, தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய அடிக்காத காரணம்னு திருப்பி அடிச்சு அடிக்கக்கூடாதுன்னு அவனுக்குன்னு ஒரு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆகவே அதன்படி நடத்தினது தான் கடவுள். அப்படிதான் நம்மை ஆதாமையும் ஏவாளை நடத்தினார் என்று பார்க்கிறோம். அவன் எடுத்த முடிவு, கடவுள் சொல்றார், ஒன்று எனக்கு அடங்கி இரு, அல்லது நீ உன்னை பார்த்துக்கொள். இந்த நன்மை தீமை என்கிற விஷயம் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே அது நல்ல விஷயம்தான். அதில் எந்த தீமையான காரியம் கிடையாது அதில். ஆகவே தான் சொல்லுவார், நன்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவனாக அவன் மாறி போனான் என்று தான் சொல்லுவார். கடவுளை மாறுது தப்பாங்க. கடவுளை போல கடவுளாக மாறுகிறது தப்பு அப்படின்னு நினைக்கிறோம். அது அந்த விஷயம் தவறு. நிச்சயமாக கடவுளாக நம்மால் மாற முடியாது. ஆனால் கடவுளை போல அவரை போல நாம் மாறுவது நிச்சயமாக அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மனுஷனை படைச்சதும் அதற்கு தான் என்று பார்க்கிறோம். ஆகதான் சொல்றார், அவன் அந்த நன்மை தீமை அந்த கனியை புசித்தது நிமித்தமாக நம்மில் ஒருவனை போலானான். தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை உடையவனானான். அவனுக்கென்று ஒரு கோட்டையை கட்டிக்கொள்ளும்படியாக தன்னை தானே அவன் என்ன செய்து விட்டான். அந்த ஒரு சிந்தைக்கு அவன் மாற்றி விட்டான். என்ன அர்த்தம்? கடவுளுடைய ஆளுகை எனக்கு தேவையில்லை, என்னை நானே ஆண்டு கொள்கிறேன். இன்னைக்கு பூமியை மனுஷன்தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு பூமியை மனுஷன்தான் என்ன செய்கிறான், ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த பூமி மனுஷன் ஆள்றதுனால இன்னைக்கு இந்த பூமி படுகிற பாட்டை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள், நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், இன்றைக்கு இருக்கிற ராஜ்யங்கள், இன்றைக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஒருத்தனை இன்னொருத்தனை அழிக்கிறது மாத்திரம் தன் சொந்த ஜனத்துடைய இரத்தத்தையே உறிந்து கொண்டிருக்கிறது. உழைப்பை உறிந்து கொண்டிருக்கிறார்கள். சக்கையா விழுந்து என்ன செய்கிறான், 58-60 வயசுல தூக்கி போட்டுறாங்க. இன்றைக்கு இருக்கிற மனுஷனுடைய கவர்மெண்ட். ஆகவேதான் ஆண்டவர் சொல்ல, இந்த ஒரு சிந்தையோடு, இந்த ஒரு நிலையோடு மனிதன் எந்த நாளும் நீடித்திருக்கும்படியாக அவன் மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஜீவனுக்கு போகிற வாசலை அடைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பாடுகளோடு, இந்த பிரச்சனையோடு 200 வருஷம் நீங்க வாழணும்னு சொன்னா நம்ம ஒத்துப்போமா? 200 வருஷம் 100 வருஷமே பிரச்சனை தான். அல்லது நீடித்திருக்கு. அப்போ 1000 வருஷம் ஒரு மனுஷன் இந்த சுகரோடு, இந்த டயபெட்டிக்கோடு, இந்த பிபி பிரச்சனையோடு, கொலஸ்ட்ரால் பிரச்சனையோடு, நடக்க முடியாமல் முட்டி வலிக்குது, கால் வீங்கி போகுது, எவ்வளோ பிரச்சனையோடு கூட 1000 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு ஒத்துக்கொள்வானா?
எப்போ மரணம் ஏற்படும் என்பதுதான் நமக்கு தோன்றும். ஆகவேதான் தேவன் நமக்கு நல்ல ஒரு காரியம் செய்தார். இந்த நீ தீர்மானித்திருக்கிற இந்த தீர்மானம் சரி, ஓகே, நீ அதை எடுத்துக்கொண்டாய், அதை நான் டெம்பரவரியாக தான் வைக்கிறேன், நித்தியத்திற்கு நான் வைக்கவில்லை என்று சொல்லி அதுக்கு போகிற வாசலை ஆண்டவர் அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாகவே கடவுள் நமக்கு நல்லது தான் செஞ்சிருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கணும். தற்காலிகமாக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லது அந்த காலத்தில் ஆதாமை போல 1950 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன். இன்னொரு பக்கத்தில் மெத்துசலா 1959 ஆண்டுகள் என்று வாழ்ந்தார் என்று நினைக்கிறேன். அதிகமாக வாழ்ந்தவர்கள் என்று பார்க்கிறோம். அத்தனை ஆண்டுகள் நம் வாழ்வோம் என்றால் நம்முடைய நிலைமை என்ன ஆகிறது? நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகிறது? நினைச்சாலே நமக்கு என்னங்க பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய நாட்கள் குறுகி கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் பார்க்குற 120 வருஷன்றாரு, அப்புறம் 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், இப்போ 60 70 போயிட்டு இருக்கிறது. போகிற போக்க பார்த்தா 40 தாண்டது 50 தாண்டதே பெரிய ஒரு விஷயமாக மாறிவிடுது. காரணம் என்ன? மனுஷன் தன்னை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தை ஆளுகிறது யாருங்க? ஒரு மனுஷன்தான். நம்முடைய தமிழ்நாட்டை ஆளுகிறது யாருங்க? ஒரு மனுஷன்தான். அவங்க நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் நல்லது செய்ய முடியாது. இன்னைக்கு மனுஷனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய எல்லா கிரியைகளும் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இல்லைங்க, நோவாவின் காலத்திற்கு முன்பாகவே மனிதன் அத்தனை கொடூரமுள்ளவனாக மாறி அந்த நாட்களில் சில காரியங்கள் நடந்தவுடனே தான் ஆண்டவர் என்ன செய்தார்? நான் இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தண்ணீரினாலே இந்த பூமியை அழித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே மனிதன் ஒரு பிரயாணத்தை அவன் எங்கே ஆரம்பித்தான்? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தான். ஆரம்பிக்கும் பொழுது தேவன் என்ன செய்தார்? தேவனாக கர்த்தராக மனிதனுக்கு தென்படும்படியாக, மனிதன் பார்க்கும்படியாக, மனிதன் அவரை கவனிக்கும்படியாக, கேட்கும்படியாக தன்னை மாற்றிக்கொண்டதுடைய பெயர் தான் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அதோடு நிற்கல. மனுஷன் அவன் என்ன தீர்மானம் எடுத்தான்? நான் தேவன் வேண்டாம், என்னை நானே ஆண்டு கொள்கிறேன் என்று அந்த தீர்மானத்தை எடுத்தபடினால இனி அவன் இந்த தோட்டத்திற்குள்ள இருந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விடுவான் என்றால் என்றென்றைக்கும் அவன் உயிரோடு இருப்பான். ஆகவே அதற்கு போகிற வாசலை அடைத்து ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமையும் ஏவாளையும் துரத்தினார் என்று பார்க்கிறோம். துரத்தினரோடு நின்று விடாமல் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை அங்கே ஏதேன் தோட்டத்திலே வழிநடத்தல தெய்வம் என்ன செய்தார்? தன்னை ஆதாம் துரத்தப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன செய்யலங்க? ஏதேன்ல இருந்து அவர் இன்னொரு மனுஷனை உருவாக்கல. ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமோடு கூட அவரும் பிரயாணம் பண்ணும்படியாக ஆரம்பித்தார். அந்த பரிமாணத்தின் பெயர்தான் கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அதை எங்கே வாசிக்கிறோம்? ஆறு. போதும். இங்கே வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் வரைக்குமாக தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்ட அந்த நாட்கள் கடந்த பிறகு, ஆதாம் ஏவாள் வெளியே துரத்தப்பட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது அதன் வரைக்குமாக கர்த்தருடைய காரியங்களை நம்மால் பார்க்க முடியாமல் அங்கே ஏவாள் சொல்லுகிறார், கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன். தேவனாகிய கர்த்தரால் என்று சொல்லல, கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர், காரணம் என்னவென்றால் இன்னுமாக தன்னை என்ன செய்கிறார்? மனிதன் போகிற வழியிலே தன்னை மாற்றிக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பரிமாணத்தினுடைய பெயர் தான் கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த 3 பேரையும், இந்த 3 பெயர்
நாமத்தையும் 3 நபர் என்று சொல்லுவோமா, ஒருவர் என்று சொல்ல முடியுமா? இந்த 3 நபரையும் ஒரே ஆள் சொல்லுவோம், 3 பேரும் சொல்லுவாங்களா? ஒரே ஆள் தானால் 3 விதங்களிலே தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். 3 விதங்களிலே தன்னை தெய்வம் என்ன செய்தார்? தன்னுடைய பரிமாணத்தை தேவன் மாற்றிக்கொண்டார். காணக்கூடாதவர், கண்டிராதவர், யாரும் கண்டிராதவர், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணினவர். அவர் என்ன செய்தார்? தேவன் தம்மை மனிதனுக்கு வெளிப்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தராக தன்னை மாற்றிக்கொண்டார். அதோடு நின்று விடலை. மனிதன் திரும்பவும் தவறு செய்து, மனிதன் திரும்பவும் ஒரு தவறை செய்து தேவனை சமூகத்தை விட்டு துரத்தப்பட்ட, ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட அவனோடு கூட தேவன் தொடர்ந்து பிரயாணம் பண்ணும்படியாக ஆரம்பித்தார். யாராக? கர்த்தராக. ஹல்லேலூயா. இந்த 3 பரிமாணத்தோடு கூட கர்த்தர் நிற்கலங்க, தேவன் நிற்கலங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 4000 ஆண்டுகள் கழித்து கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் நம்முடைய மத்தியிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சரீரத்தோடும் கூட இந்த பூமியில வாசம் பண்ணினார். யாராக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக. ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் கிறிஸ்துவாக உங்களுக்காக எனக்காக மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு தேவனை குறித்ததான ஒரு தொடர்பை, இந்த ஒரு தேவனை குறித்ததான ஒரு காரியத்தை, பரிமாணத்தை நீங்கள் நானும் விளங்கிக் கொள்ளும்படியாக நாம் பிரயாசப்படணும். இது இப்படி அப்படி என்று சொல்லி பெரிய ஒரு மேப் போட்டு பார்க்கிற விஷயம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை அனுபவிக்கிற விஷயங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் தம்மை என்ன செய்கிறார்? 3 நிலை கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்று அழைக்கப்பட்டவர் தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆவியான தெய்வம், வார்த்தையாக இருந்த தெய்வம் தாமே தம்மை, அந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது, மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவாக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஏன் இது நடக்குது? கடவுள் ஏன் இந்த விதங்களிலே கடவுள் பரிமாணத்தை அடைய வேண்டும்? ஒரு காரியம், தேவனாக அவர் இருப்பார் என்றால் மனிதனால என்ன செய்ய முடியாதுங்க? அவரை பார்க்க முடியாது, அவரை தரிசிக்க முடியாது, அவரை கேட்க முடியாது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? மனிதனை திரும்ப சொல்றேன், மனிதனை திரும்பவுமாக தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவர் வழியை என்ன செய்தார்? வகுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நம்மை விடுதலையாக்கும்படியாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அளிக்கப்பட்ட வண்ணமாய் இருந்த தேவாட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் என்றைக்கு மனுஷனை படைத்து அவன் என்ன செய்கிறான்? தன்னை தேவனுக்கு கீழ்ப்படுத்தாமல் தன்னை தானே ஆண்டு கொள்ளுகிற அந்த அனுபவத்தில் மாறப்பட்டானோ, அன்றிலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏதேனிலே இந்த கிழக்கே போகிற அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற அந்த வாசலை அடைத்தாலும் திரும்பமாக அந்த ஜீவ விருட்சத்தை அவனுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? வழிகளை திறக்கும்படியாக தேவனாக இருந்தவர் தாமே தேவனாகிய கர்த்தராகவும், தேவனாகிய கர்த்தராக இருந்தவர் தாமே கர்த்தராகவும், கர்த்தராக இருந்தவர் தாமே இயேசு கிறிஸ்துவாகவும் இந்த பூமியிலே வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ திரும்பமாக தேவனை சேர்வதற்கு உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு உண்டு. அதை எடுத்துக்கொள்கிறது எடுத்துக்கொள்ளாததும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆதாம் அதை எடுத்துக்கொண்டானா? இல்லை. ஏவாள் அதை எடுத்துக்கொண்டாளா? இல்லை. காயின் அதை எடுத்துக்கொண்டானா? இல்லை. ஆபேல் அதை எடுத்துக்கொண்டானா? ஆமா. ஆபிரகாம் அதை எடுத்துக்கொண்டாரா? ஆம். ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாமுவேல், எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இன்னும் எத்தனை தேவ மனிதர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். ஆமாம், தேவனை திரும்ப நான் சேர வேண்டும் என்ற வாய்ப்பை என்ன செய்தார்கள்? அந்த மனிதர்கள் எடுத்துக்கொண்டார்கள்.
அந்த வாய்ப்பை மனிதனுக்கு கொடுக்கும்படியாகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் தன்னை மாற்றிக்கொண்டார். எதற்குங்க? திரும்பவும் மனிதன் அவரோடு சேருவதற்காக. தன் நிலைக்கு அவர், நம்முடைய நிலைக்கு அவர் இறங்கி வந்து என்ன செய்தார்? நம்மை மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் வேதத்திலே வாசிக்கிறோம், தேவன், தேவனாகிய கர்த்தர், கர்த்தர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது எங்கே கொண்டு போய் விடுகிறது தெரியுங்களா? திரும்பவும் மனிதனுக்கு தேவனை அடைகிற, தேவனை சேருகிற பாக்கியம், வழி உண்டு என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் நீங்கள் நான் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் திரும்பவும் தேவனுக்குள்ளே தான் நாம் வாழ முடியும். வேற எங்கேயும் நம்மால் வாழ முடியாது. கடவுளிலிருந்து எடுக்கப்பட்ட நாம் கடவுளுக்குள்ளே தான் திரும்ப போகணும். ஆகவே இந்த மாம்சம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால மாம்சம் திரும்ப மண்ணுக்கு போகுது. ஊழியக்காரங்க சொல்லுவாங்களே, மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட நீ திரும்ப மண்ணுக்கு போக கடவாய். அப்போ நீங்களும் நானும் யாரிலிருந்து எடுக்கப்பட்டவங்க? தேவனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால திரும்பவும் தேவனுக்குள்ளே தான் போகணும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் உங்களுக்கு எனக்கும் ஜீவன் இல்லை. அதனால தான் ஜீவனுக்கு போராடிட்டு இருக்கிறோம். ஒரு மீனை தண்ணியிலிருந்து எடுத்து கீழே போட்டு துடி துடிக்கிறது போல தான் இன்னைக்கு மனுஷன் துடி துடித்து செத்து கொண்டு இருக்கிறான். ஜீவனற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்போ என்ன நடக்கும் தெரியல. சின்ன அடிபட்ட அத்தனை வலிக்குது, சிறிய கீறல் வந்து அத்தனை வலி எடுக்கிறது. ஏனென்றால் ஜீவனற்றவனாக இருக்கிறபடினாலே அந்த வலி வேதனைகளோடு கூட நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் என் வாழ்க்கை போகுமா பிரதர்? இப்போ இந்த வழியோடு கூட தான் என் வாழ்க்கை கடந்து போகுமா என்று எத்தனையோ பேர் கதறல் இடுகிறார்கள், கதறுகிறார்களே, கண்ணீர் வடிக்கிறார்கள். ஜனங்கள் ஒரு ஆறுதலான ஒரு பாட்டை கேட்டா போது கண்ணில் இருந்து மாலை மாலையா தண்ணீர் வருகிறது. காரணம் அத்தனை வேதனைகளோடு கூட மனிதனுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதற்கு மருந்தாக இன்றைக்கு தற்காலிகமான விஷயங்களை கொடுக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு வலியை போக்குங்க, அது அல்லங்க. நித்திய காலத்திற்கும் வலியை போக்கக்கூடிய மருந்து இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை புரிந்து கொள்ளுங்கள், அவரை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துதான் தேவனை சேருகிற வழி என்பது கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை விடும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம். அதுவரைக்கும் மனுஷனுக்கு வழி இல்லை, வாசல் இல்லை. எதற்குங்க? தேவனை அடைவதற்கு. நான் நித்திய ஜீவன் என்று கூட சொல்ல மாட்டேன். அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை தேவன் மாத்திரமே. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நம்ம நினைக்கிறோம், மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த தேவாலயத்தினுடைய அந்த வரைபடத்தை, கூடாரத்தினுடைய வரைபடத்தை மோசேக்கு ஆண்டவர் எபிரேயரில் இதை குறித்து வாசிக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்கிற, வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்க. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், இந்த மூன்றை வைத்து தான் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும். இன்றைக்கும் கோயில்களில் போய் பார்த்தீங்க, இந்துக்களுடைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் அவருடைய கோயில்களும் கட்டப்பட்டிருக்கும். காரணம் என்னவென்றால், தேவன் மோசேக்கு அங்கே சீனாய் மலையிலே அவருக்கு என்ன செய்தார்? ஆண்டவர் ஒரு கூடாரத்தை கட்டும்படியாக, அதாவது பெயர்த்தெடுத்து கொண்டு போகக்கூடிய டெம்பரவரியாக இருக்க கூடாரத்தை கட்டும்படியாக மோசேக்கு ஒரு அளவை சொல்றார். பிரகாரம் அங்க ஜனங்கள் எல்லாம் வரலாம், கால்களை கழுவலாம், பலிகளை செலுத்தலாம். ஆனால்
பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று உண்டு. அங்கே எல்லாரும் போக முடியாது. ஆசாரிய கோத்திரத்து இருக்கிறவர்கள் மாத்திரம் அங்கே போக முடியும். அடிக்கடிக்கு அங்கே போய் என்ன செய்யலாங்க, அங்கே போய் அந்த இடத்தை சுத்தம் பண்ணலாம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம்தான் பிரதான ஆசாரியன் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று அந்த கூடாரத்தை குறித்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தாவீதும் கூட அந்த தேவாலயத்தை அப்படிதான் கட்டினார். தாவீது அல்ல, சாலமோன். தாவீது கட்டணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் சாலமோன் தான் அதை நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. சாலமோன் அதை அத்தனை அருமையாக கட்டி இடிக்கப்பட்டு திரும்பவும் கட்டப்பட்டு திரும்பவும் இடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நாட்களிலே அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடித்து தரமட்டமாக்கப்பட்டது கிபி 70ஆம் ஆண்டு என்று பார்க்கிறோம். அந்த சம்பவம் நடப்பதற்கு 40 வருஷத்திற்கு முன்பாக தான் அந்த தேவாலயத்திற்குள்ளே போகக்கூடிய அங்கே ஒரு திரை சிலை உண்டு. அதை தாண்டி என்ன செய்ய முடியாதுங்க, யாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கே பிரதான ஆசாரியன் போக முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் முடியும். அந்த வசனத்தை வாசிக்கலாமே, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் 51ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50 51. போதும். இது நடந்ததுக்கு பல பேர் பல காரணம் சொன்னாங்க. கீழேருந்து கிழிச்சிட்டாங்க, மேலேருந்து கிழித்துட்டாங்க. அதெல்லாம் முக்கியம். தேவாலயத்தின் திரைச்சலை கிழிந்தது, அவ்வளவுதான். அப்படி என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை கிறிஸ்துவின் மரணம் நமக்கு என்ன செய்ததுங்க, ஏற்படுத்தி கொடுத்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பிரகாரம் என்று சொல்லப்படுகிற அனுபவம் கர்த்தர். பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது தேவனாகிய கர்த்தர். மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது தேவன். ஹல்லேலூயா. ஆக நீங்கள் நான் நினைக்கிறோம், நான் பிரகாரத்திலிருந்து உள்ள போறேன் அப்படி நினைக்கிறேன். இல்லைங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒருவர் தேவனாக இருந்தவர் தேவனாகிய கர்த்தராகவும், தேவனாகிய கர்த்தராக இருந்தவர் கர்த்தராகவும் வந்தபடினாலதான், இன்னும் வெளியே வந்து மாம்சத்தில் நின்றபடினாலதான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், சிலுவையிலே மரணத்தை அடைந்தபடினாலே, அவர் உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்தபடினாலே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் அதற்குள்ளே பிரவேசிக்கும்படியாக தைரியம் பெற்றிருக்கிறோம். அப்போ நம்ம இங்க இருந்து அங்க போல, அங்க இருந்து உள்ள இருந்து என்ன செஞ்சார், வெளியே வந்த. அதுதான் தேவன், தேவனாகிய கர்த்தர், கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சத்திய வேதம் என்ன அழகாக கிறிஸ்துவை வழி என்று சொல்லுகிறது. சத்திய வேதம் என்ன அழகாக உங்களுக்கு எனக்கு கிறிஸ்து ஒருவர் தான் தேவனண்டை சேருவதற்கான வாசல் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே சொல், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசிப்பான் என்றால் அவன் ஜீவனை கண்டடைவான், மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறாரே. மனுஷன் எப்படி வெளியில வந்தானோ, ஒரு படியா இறங்கி போனானோ, கடவுளும் ஒவ்வொரு படியா இறங்கி வராரு. தேவனாக இருந்தவர் தேவனாக கர்த்தராக இறங்கினார். தேவனாக கர்த்தராக இருந்தவர் கர்த்தராக இறங்கினார். 4000 வருடமாக கர்த்தராக இந்த பூமியிலே செயல்பட்டவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட்டு உங்களுக்கு எனக்கு திரும்பமாக தேவனோடு கூட சேரக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனாகி கர்த்தரை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஏழைகளாக இருக்கக்கூடிய ஒன்றும் அறியாத உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் நான் நழுவ விட்டு விடுவோம் என்றால்
திரும்ப தேவனண்டை சேருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் தேவனை அடைய மாட்டான். தெளிவாக ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லித்தார். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கேட்ட வசனத்தை மனதில் வைத்தவர்களாக, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்மை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். திரும்ப சொல்லுவோமா ஆண்டவர் பார்த்து, இன்னும் நான் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆண்டவரே என் வாஞ்சை இன்னும் அதிகரிக்கும்படி கிருபை தாங்க. உம்மை சேருகிற வரைக்கும் ஆண்டவர் எனக்கு வாஞ்சை தாங்கன்னு சொல்லுவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா.